மகர ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய மறைந்திருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னா, மிகவும் வெற்றியை நோக்கி மட்டும் பயணம் பண்ணிட்டு இருக்கவங்க. அதே மாதிரி இவங்களுடைய வெற்றி பயணத்தோட ரகசியத்தை யாருக்கிட்டையுமே எளிதில் சொல்லவே மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இவங்க மனதளவிலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம், அந்த விஷயம் முழுமை இழஞ்சு அதில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் மற்றவங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுவோம் இந்த மகர ராசிக்காரங்களை. என்னடா அமைதியாக இருந்தானே, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய வேலை, பெரிய வீடு கட்டிட்டா, பெரிய சக்சஸ் ஆயிட்டா அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா இவங்களுடைய பெரிய ரகசியமே என்ன அப்படின்னா, ரகசியத்தை வெளியே சொல்லவே மாட்டாங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மனதளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஆட்களாகவும் ரொம்ப பண்பான ஆட்களாகவும் இருப்பாங்க. ஆனா வெளியே பேசக்கூடிய சொற்களும் வெளியே நடந்தக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா கடினமா இருக்கும். கடும் சொற்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவங்கள இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா மனதளவு பாத்தீங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு துரோகமே இழக்க கூடாது அப்படின்னு இந்த மகர ராசிக்காரங்க எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, குதிரைக்கு கட்டின கடிவாளம் பாத்தீங்கன்னா அதை நோக்கி பாத்தீங்கன்னா போய்கிட்டே இருப்பாங்க. இடையூறுகள் எவ்வளவுமே வந்தாலும் அந்த இடையூறுகளை நிறுத்தி நிதானமா அதை யோசிச்சு ஆராய்ஞ்சு திருப்பி அதுல இருந்து எப்படி சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர, ஒரு நோக்கு பாத்தீங்கன்னா இளமையிலிருந்து அடுத்த கட்ட முதுமை வரைக்கும் ஒரு இலக்கு, ஒரு நோக்கம் கொண்டு வாழக்கூடிய ஒரு சூப்பரான ராசிக்காரங்க, செம ரகசியம் கொண்ட ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். இவங்க மோஸ்ட்லி வணங்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா ஐயப்பன். ஐயப்பனை தொடர்ந்து வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாங்க, வணங்கிட்டே வந்தாங்க அப்படின்னா மேன்மேலும் அடுத்த லெவல்ல போயிட்டே இருக்காங்க.